தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். கல்லாத புல்லறிவின் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பு எய்தியிருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசு பாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே. மாபெரும் அரும் செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராயும் அழகு மிகுந்த குருநாதர் வடிவு கொண்டவராயும் உள்ள ஒருவர் பலரும் காண திருப்பெரும் துறையில் எழுந்தருளினார். தாம் குருந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கும் நிலையை அவர் எனக்கு காட்டியதுடன் கல்வி அறிவு இல்லாமல் புல்லறிவாண்மையோடு சுற்றி திரிந்த நாய் போன்றவனாகிய என்னுடைய பசு பாசத்தையும் அறுத்தார். அந்த குருநாதர் எங்கே போனார் என்று தேடித் திரிந்த நான் எல்லோரும் வணங்கி ஏத்தும் தில்லையம்பலத்தே அவரை கண்டேன் என்று மணிவாசகப் பெருமான் கூறுவதாக இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளது. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரியின் 55வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆத்யாயா மித தேஜசே ஸ்ருதிபதைர் வேத்யாய சாத்யாய தே வித்யானந்த மயாத்மனே த்ரிஜகதக சம்ரக்ஷணோத்யோகினே தேயாயா கில யோகிபிஹி சுரகனைர் கேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே சேயம் நதிகி சம்பவே. தொடர்வது பாடலின் பொருள். ஆத்யாய உலகத் தோற்றத்திற்கு முந்தியவராகவும், அமித தேஜசே அளவு கடந்த தேஜோ ரூபியாகவும், ஸ்ருதிபதைஹி வேத வாக்கியங்களால், வேத்யாய அறியப்படுபவராயும், சாத்யாய மூர்த்திகளில் பிரதிஷ்டை செய்ய சாத்தியமானவராயும், வித்யானந்த மயாத்மனே அறிவும் ஆனந்தமும் வடிவாக கொண்டவராயும், த்ரிஜகதக சம்ரக்ஷண உத்யோகினே உலகத்தை காப்பதில் ஊக்கம் கொண்டவராயும், அகில யோகிபிகி எல்லா யோகிகளாலும் தேயாய தியானிக்கப்படுபவராயும், சுரகனைஹி தேவர் குழாங்களால் கேயாய பாடி போற்றப்படுபவராயும், மாயாவினே மாயையை தன்வசமாக கொண்டவராயும், சம்யக் நன்றாக, தாண்டவ சம்பிரமாய தாண்டவம் செய்வதில் உற்சாகம் உள்ளவராயும், ஜட்டினே சடைகளை தரித்தவராயும், சம்பவே மங்களஸ்வரூபியாவும் உள்ள தே உமக்கு தா இயம் நதிகி இவ்வாறெல்லாம் கருதி உம்மை நான் நமஸ்கரிக்கிறேன் என்பதாக இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளது. தொடர்வது பாடலின் தெளிவுரை. உலகத் தோற்றத்திற்கு முந்தியவராயும், அளவு கடந்த தேஜோ ரூபியாகவும், வேத வாக்கியங்களால் அறியப்படுபவராயும், மூர்த்திகளில் பிரதிஷ்டை செய்ய சாத்தியமானவராயும், அறிவும் ஆனந்தமும் வடிவாக கொண்டவராயும், உலகத்தை காப்பதில் ஊக்கம் கொண்டவராயும், எல்லா யோகிகளாலும் தியானிக்கப்படுபவராயும், தேவர் குழாங்களால் பாடி போற்றப்படுபவராயும், மாயையை தன்வசமாக கொண்டவராயும், நன்றாக தாண்டவம் செய்வதில் உற்சாகம் உள்ளவராயும், ஜடைகளை தரித்தவராயும், மங்களஸ்வரூபியாகவும் உள்ள உமக்கு என்னுடைய நமஸ்காரம் என்பதாக ஆதிசங்கரர் இப்பாடலை நிறைவு செய்கிறார். ஸ்ருதிபதைஹி வேத்யாய என்ற சொற்றொடருக்கு தேவர்களுக்கெல்லாம் முதல்வரான ஹிரண்ய கர்ப்பருடைய பிறப்பையும், அதாவது சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மனுடைய பிறப்பையும் யார் அவருக்கு முன்னிருந்து பார்த்தாரோ, யார் அனைவருக்கும் மேலாகியவரோ, அந்த தீர்க்கதரிசியான ருத்ரதேவர் நம்மை நல்ல நினைவுடன் கூட்டி வைத்து அருளட்டும் என்று தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது. அமித தேஜசே என்ற பதத்திற்கு அங்கே சூரியன் பிரகாசிப்பதில்லை, சந்திரனும் நட்சத்திரங்களும் பிரகாசிப்பதில்லை, மின்னல் கொடிகளும் ஒளிவிடுவதில்லை,
அக்னி எங்கனம் பிரகாசிக்கும். ஸ்வயம் பிரகாசம் உள்ள அவனை பின்பற்றியே அனைத்தும் பிரகாசிக்கின்றது. அப்படிப்பட்ட சிவபெருமானின் ஒளியாலே இவை அனைத்தும் ஒளி பெற்று விளங்குகின்றன என்று கட்டோபனிஷதம் கூறுகிறது. மாயாவினை என்ற பதத்திற்கு மாயையை பிரகிருதி என்று உணர வேண்டும். மாயையை ஆட்டி வைப்பவன் ஈஸ்வரன் என்று ஸ்வேதாரண்ய உபநிடதம் கூறுகிறது. சிவபெருமானின் அழகை பலவிதமாக போற்றும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம். ஆத்யாயாமித தேஜசே ஆத்யாயாமித தேஜசே ஸ்ருதிபதை வேத்யாய சாத்யாயதே ஸ்ருதிபதை வேத்யாய சாத்யாயதே வித்யானந்த மயாத்மனே வித்யானந்த மயாத்மனே த்ரிஜகத சம்ரக்ஷண உத்யோகினே த்ரிஜகத சம்ரக்ஷண உத்யோகினே ध्यायेयाकि अखिल योगिभिः ध्येयाया अखिल योगिभिः सुरगणे गेयाय मायाविने गेयाय मायाविने ध्येयाया अखिल योगिभिः सुरगणे गेयाय मायाविने सम्यक् ताण्डव सम्भ्रमाय जटिने सम्यक् ताण्डव सम्भ्रमाय जटिने सेयं नदी सम्भवे सेयं नदी सम्भवे. சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட நாயனார் மண்வோடு செய்து சிவனடியார்களுக்கு வழங்கும் தொண்டு செய்து வந்தார். புலனின்ப நாட்டத்தால் பிற மாதரிடம் சென்ற அவரிடம் அவரது மனைவி திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக எம்மை தீண்டக்கூடாது என்றார். எம்மை என்று பொதுவாக கூறியதால் மாதர் ஒருவரையும் மனதாலும் தீண்டேன் என்று சிவபெருமான் மீது திருநீலகண்டர் ஆணையிட்டார். ஒரு சமயம் சிவனடியார் வேடத்தில் சிவபெருமான் திருவோடு ஒன்றை பிறகு பெற்றுக்கொள்வதாக கூறி அவரிடம் கொடுத்தார். ஈசன் திருவிளையாடலால் அது மறைந்தது. திருவோடு காணவில்லை என்று மனைவியின் கரம் பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்யுமாறு சிவனடியார் கூறினார். சபதத்தை ஊரறிய வெளிப்படுத்திய அவர் மூங்கிலை பற்றி மனைவியுடன் குளத்தில் மூழ்கி எழுந்தார். சிவன் அருளால் முதுமை கோலம் நீங்கி இளமையுடன் எழுந்த இவர்களை ஊரே வணங்கி போற்றியது. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இறை சிந்தனையோடு இருப்போம், இறையருள் பெறுவோம். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு சிவானந்த லகரியின் 55வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து 63 நாயன்மார்கள் வரிசையில் திருநீலகண்ட நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.